சென்ற அத்தியாயத்தில் பார்வதி பரமேஸ்வரனது திருக்கல்யாண ஏற்பாடுகளையும் அதனை சீர்குலைப்பதற்கு தாருகன் தீட்டிய திட்டங்களையும் கண்டோம். இனி இந்த அத்தியாயத்தில் வையகமே புடைசூழ நடந்த ஈசனின் திருமண ஊர்வலத்தை கண்டு மகிழ்வோம். உமா மகேஸ்வரனின் திருமண ஏற்பாடுகள் யாவும் கோலாகலமாக நடைபெற்று கொண்டிருந்தன. விண்ணுலகம் முதல் மண்ணுலகம் வரை, தேவர்கள் முதல் மனிதர்கள் வரை அனைவரும் ஈசனது திருமண விழாவை தம் இல்ல விழாவாகவே கருதி வைபவத்திற்கு தயாராகி கொண்டிருந்தனர். கைலாய மலையை நோக்கி அனைவரும் கூட்டம் கூட்டமாக படையெடுக்கத் தொடங்கினர். பார்க்கடலில் வீற்றிருக்கும் திருமாலும் லட்சுமி தேவியும், சத்தியலோகத்தில் வீற்றிருக்கும் பிரம்மரும் சரஸ்வதியும் கைலாய மலைக்கு விரைந்தனர். தேவலோக தட்சனை கொண்டு இமயவான் தனது ராஜ்யத்தையே அலங்கரித்து வைத்திருந்தார். திருமணத்திற்கு தேவையான விருந்தும் தடபுடலாக தயாராகி கொண்டிருந்தது. அன்னை மேனை தேவியோ தனது செல்ல மகளின் திருமணத்திற்காக ஆடை ஆபரணங்களை தேர்வு செய்வதில் கவனமாக இருந்தார். அழகே வடிவான பார்வதி தேவிக்கு நிகராக இருக்க வேண்டும் என்பதற்காக குபேரன் சிவபெருமானுக்கும் நுட்பமான வேலைப்பாடுகள் அமைந்த அணிகலன்களையும் ஆடைகளையும் கொண்டு வந்தார். ஆனால் சிவபெருமானோ தன்னை அலங்கரிப்பதற்கு தேவையான அணிகலன்கள் யாவும் தம்மிடமே இருப்பதாக கூறி தமக்கு செயற்கை ஆபரணங்கள் யாவும் தேவையில்லை என்றார். ஈசனின் தலையில் உள்ள பிறைச்சந்திரன் அவருக்கு மகுடமாக மாறியது. அவருடைய நெற்றிக்கண் திலகமாகவும், காதுகளிலும் மார்பிலும் இருந்த சர்ப்பங்கள் குண்டலமாகவும் மாலையாகவும் மாறி அவரது மேனியை அழகுபடுத்தின. அவர் உடலில் பூசியிருந்த சாம்பலானது சந்தனமாக மாறி அனைவரையும் கவர ஆரம்பித்தது. இடையில் இருந்த புலித்தோல் பட்டாடையாக மாறியது. ஈசனை இந்த கோலத்தில் கண்டிராத தேவர்கள் அனைவரும் அவரது திருமண கோலத்தை கண்ணார கண்டு மகிழ்ந்தனர். அழகு என்ற ஒன்றினை படைத்த ஆண்டவனுக்கே அழகு சேர்க்க ஆபரணங்களை எடுத்து வந்தோமே என்று குபேரன் வெட்கப்பட்டார். ஈசன் நினைத்தால் இயலாதது ஒன்றுமில்லை. தனது இறப்பிற்கு பின் எதையும் எடுத்துச் செல்ல இயலாத நிலையில்லாத வாழ்வை உடைய மானிடர்களோ தாமே அழகில் சிறந்தவன், அறிவில் சிறந்தவன் என்ற கர்வத்தில் அலையும் போது அண்ட சராசரத்திற்கே அதிபதியும் ஆதியும் அந்தமுமாய் விளங்கும் ஆண்டவனோ எவ்வளவு எளிமையாக உள்ளார் என்று எண்ணி குபேரன் வியந்தார். நிறைகுலம் தழும்பாது என்பதில் சந்தேகமில்லை என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டு தெளிவடைந்தார் குபேரன். திருமண விழாவிற்கான ஊர்வலம் இனிதே தொடங்கியது. அசுர குருவான சுக்கிராச்சாரியார் தமது சீடர்களுடன் விழாவில் கலந்து கொள்வதற்காக கிளம்பினார். தேவேந்திரனும் மற்ற தேவர்களும் தாரகாசுரனுக்கு பயந்து ததீசி முனிவரின் ஆசிரமத்தில் தங்கியிருந்தனர். இறைவனது திருமணத்தை காண ஆசை கொண்ட அவர்கள் தமது மறைவிடத்தை விட்டு வெளியே வந்தால் தார்குனால் தாக்கப்படக்கூடும் என பயந்து சிவபெருமானிடம் தமது எண்ணத்தை வெளிப்படுத்தி வேண்டினர். அவர்களின் வேண்டுதலுக்கு மனமிறங்கிய சிவபெருமான் நந்தி தேவரை அழைத்து இந்திரன், ததீசி உள்ளிட்டவர்களை திருமணத்திற்கு அழைத்து வரும் பணியை ஒப்படைத்தார். இறைவனின் ஆணையை ஏற்றுக்கொண்ட நந்தி தேவர் இந்திரனையும் மற்றவர்களையும் அழைத்து கொண்டு அவர்களை தாக்க வந்த அசுரர்களை தோற்கடித்து மணவிழாவிற்கு அழைத்து வந்தார். திருமண ஊர்வலம் வெகு விமரிசையாக சென்று கொண்டிருக்க சுக்கிராச்சாரியார் சிவபெருமான் எதிரில் வந்து தம்மையும் திருமண வைபவத்தில் பங்கேற்க அனுமதிக்குமாறு வேண்டினார். அவரது கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட ஈசன் சுக்கிராச்சாரியாரையும் தமது ஊர்வலத்தில் கலந்து கொள்ள அனுமதி அளித்தார். பிரம்மதேவர் தனது மனைவி சரஸ்வதியுடனும், திருமால் தனது மனைவி லட்சுமி தேவியுடனும் முன் செல்ல ஈஸ்வரன் தனது ரிஷப வாகனத்தில் மணக்கோலத்துடன் வந்து கொண்டிருந்தார். இமயவானும் மேனை தேவியும் வரும் விருந்தினர்களை வரவேற்கும் பணியில் ஈடுபட்டனர். இதுவரை தாம் கேள்விப்பட்ட மற்றும் வணங்கிய தேவர்களும் முனிவர்களும் தமது ராஜ்யம் நோக்கி வந்து கொண்டிருப்பதை கண்ட மேனை தேவியோ அதிசயத்தில் ஆழ்ந்தார். பின்பு அவர்களை அடையாளம் கண்டுகொள்ளும் பொருட்டு நாரதரை அழைத்து விருந்தினர்கள் யார் யார் என்று தமக்கு கூறுமாறு கோரிக்கை விடுத்தார். தேவியின் கோரிக்கையை ஏற்று நாரதரும் ரிஷிகளையும் முனிவர்களையும் பற்றிய விவரங்களை வரிசையாக கூறிக்கொண்டே இருந்தார். இவ்வளவு பெரிய கூட்டத்தில் தனது மருமகனை காண ஆவல் கொண்டு தேடிக்கொண்டே இருந்தார் மேனை தேவி. அப்போது கந்தர்வர்களும் தேவலோக பெண்களும் சூழ மிகுந்த பிரகாசத்துடன் வந்து கொண்டிருந்த ஒருவரை பார்த்து மேனை தேவி, அவரா எமது மாப்பிள்ளை என்று உற்சாகத்துடன் கேட்டார்.
இதை கேட்ட நாரதர் நகைத்துவிட்டு, தேவி, அவர் உங்கள் மாப்பிள்ளை அல்ல, உங்கள் மாப்பிள்ளையை மகிழ்விப்பதற்காக கீதம் பாடி சந்தோஷப்படுத்தும் விசுவாவசு என்றார். மேனை திகைத்துவிட்டு, ஈசனின் சன்னிதானத்தில் பாடும் ஒரு இசைக்கலைஞனே இவ்வளவு அழகாக இருக்கும்போது ஈஸ்வரன் எப்படி இருப்பாரோ என்று வியந்தார். தனது மகள் எவ்வளவு பாக்கியம் பெற்றவள் என்று எண்ணி பூரித்து போனாள். பின்பு வந்த குபேரனை கண்டதும், இவரா சுவாமியின் மருமகன் என்று நாரதரிடம் வினவினார். இல்லையம்மா, இவன்தான் செல்வத்துக்கு அதிபதியான குபேரன் என்று உரைத்தார் நாரதர். பின்பு தொடர்ந்து வந்த தர்மராஜன், இந்திரன் முதலானவர்களையும் பார்த்து, இவர்தான் பரமசிவனா என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். நாரதரும் இல்லை இல்லை என கூறிக்கொண்டே வந்தார். பின்பு வந்த பிரகாசமான உருவம் கொண்டவரை பார்த்து, இவர்தானா சிவபெருமான் என்றார் மேனை தேவி. நாரதர், இல்லையம்மா, இவர்தான் சூரியன் என்று எடுத்துரைத்தார். அடுத்து வந்த வெண்மையும் குளுமையும் கூடிய ஒரு ஆண்மகனை பார்த்து, இவரா ஈசன் என்று வினவினார். அதற்கு நாரதரோ, இவரே சந்திரதேவராவார் என்று அறிமுகம் செய்தார். தம்மைப் போலவே தமது இல்லத்தில் உள்ள பெண்களும் சிவனை கண்டுகொள்ள ஆர்வம் கொண்டு ஒவ்வொருவராக உற்று நோக்குவதை பார்த்து தேவி மேனை பெருமிதம் கொண்டார். இவ்வளவு பெருமை வாய்ந்தவர்கள் முன் செல்ல தமது மாப்பிள்ளை நாயகனாக வந்து கொண்டிருக்கிறார் என்று எண்ணி ஆனந்தம் கொண்டார். அதன் பின்பு வந்த பிரம்மதேவரை நாரதர் அறிமுகம் செய்தவுடன் மேனை தேவி அவரை கண்டு தனது மகளுக்கு இப்படி ஒரு பாக்கியத்தை அளித்த விதியை நிர்ணயிப்பவரான பிரம்மதேவரை மனதார வணங்கினார். பின்பு வந்த அழகே வடிவான சூரிய சந்திரர்களை விட பிரகாசமான காண்போரை சொக்க வைக்கும் சொரூபம் கொண்ட இவர் அழகிற்கு நிகர் இவ்வையகத்தில் எவருமே இல்லை என்று கூறக்கூடிய அளவிற்கு ஊர்வலத்தில் தேவாதி தேவர்கள் புடைசூழ ஒரு ஆண்மகன் வந்து கொண்டிருப்பதை கண்ட மேனை தேவி, நிச்சயம் இவர்தான் என் மாப்பிள்ளையாக இருப்பார், சரிதானே என்று நாரதரிடம் கேட்டார். ஆனால் நாரதரோ, இந்த அதிசுந்தர ரூபன் தங்களது மாப்பிள்ளை அல்ல, நீங்கள் தினமும் துதிக்கும் பகவான் நாராயணர் அவர் என்று கூறினார். இதனை கேட்ட மேனையோ, தமது மாப்பிள்ளை இவரை விட அழகானவரா, அவர் எப்போது தரிசனம் தருவார் என்று கட்டுப்படுத்த முடியாத ஆவலுடன் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தார். மேற்கண்ட அத்தியாயத்தில் வானவரும் மண்ணுலகத்தினரும் திரளாக கலந்து கொண்ட ஈசனது திருமண ஊர்வலத்தை பற்றி கண்டோம். இனி அடுத்த அத்தியாயத்தில் ஈசனை கண்ட மேனை தேவி மனமுடைந்து அழுததை பற்றி தெரிந்து கொள்வோம்.